ரித்திகா மேடம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இப்போ சிஎம் சார் வந்து என்ன சொன்னாரு, தமிழ்நாடு தான் பெண்களுக்கு வந்து மிக பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லி 48 மணி நேரத்துலதான் இந்த வெளிமாநிலத்தவர் ஒர்க்கர்ஸ் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க 3 கொலை. சோ இது வந்து என்னன்னா, இதுல இருந்தே தெரியுது இது வந்து நிதர்சனமான நிலைமை வேற, இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கக்கூடிய நிலைமை வேற அப்படிங்கிறது தெரியுது. குரலார் கோபிநாதன் சார் சொன்னாரு, கரெக்டான ஆக்ஷன் வந்து இருக்கிறது இல்ல. சோ அந்த பயம் இருந்தா வந்து கிரிமினல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது இல்ல அப்படிங்கிறது இப்ப இந்த தஷ்வந்த் அவன் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இதாயிடுச்சு, ரிவோக் பண்ணிருச்சு இல்லைங்க. 46 ஆண்டுகள் சிறையும் தூக்கு தண்டனையும் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து இப்ப போதுமான ஆதாரம், அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகல, அப்புறம் வீடியோ மேட்ச் ஆகல, அவன் தாங்கிறது வீடியோ சரியா தெரியல, இப்படிங்கிற ஒரு காரணங்கள் இதே கூட போலீஸ்னால ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கிறது. அப்போ ஒரு குழந்தையோட பாலியல் கொடுமையும் மரணமுமே நீங்க வந்து இவ்வளவு அசால்ட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் மத்தது எப்படி இருக்கும்? ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கரை வந்து அடின்னு அடிச்சு வீடியோ அது வைரல் ஆகி அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க அன்னைக்கு. இப்போ இவங்களும் வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு எல்லாம் நம்பி வேலைக்காக வர்றாங்க. சோ வர்ற இடத்துல இப்படி ஆச்சுன்னா இது எவ்வளவு ஒரு சென்சிட்டிவ் விஷயம். எப்படி வந்து ஆளுங்க வந்து நம்மளுக்கு மற்ற மாநிலத்தவர் வந்து எப்படி இங்க நம்பி அனுப்புவாங்க? இது வந்து எவ்வளவு ஒரு சென்சிட்டிவ் சீரியஸான விஷயம் அப்படிங்கறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாநிலம் வந்து ஏற்கனவே வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கிட்டு தான் இருக்கு மற்ற மாநிலங்கள். அதுலயும் எஸ்பெஷலி பீகார், உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கிராண்ட் பீகாருக்கு போயிருக்கு, எவ்வளவு ஒரு முன்னேறி செல்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கும் போது இந்த வேலை தேடி வர வந்து நம்ம ஒழுங்கா வச்சுக்கலன்னா இது வந்து தீ மாதிரி பரவிச்சுன்னா, நீங்க கொரோனா காலத்துல எப்படி அவங்க வந்து ஒரு ஆள் கிட்ட சொன்னப்போ எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா தமிழ்நாட்டின் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறது நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. புரியுது மேம். ஆனா இப்ப தனிப்பட்ட ஆதாயத்துக்காக தான் திமுக அரசு இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கவனம் செலுத்துறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையிலேயே அதனால தானா சார்? குற்றத்தை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து ஹேண்டில் பண்ணி ஒரு இம்மிடியட்டா ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும். ஒரு இவங்க வந்து ஒரு ஒரு குற்றப்பத்திரிகை ஃபைல் பண்றதுக்கே ஒரு காலதாமதம் ஆகுது. அப்படிங்கும் போது இவங்க சீரியஸா எடுத்துக்கலன்னு தானே தெரியுது. சோ இது வந்து எல்லா இதை விட இதை வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியா எடுத்து பண்ணக்கூடிய விஷயம். பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். அதுலயுமே வந்து இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாவம், அவங்க நம்மளை நம்பிதாங்க சார் அங்கிருந்து வர்றாங்க. அது குழந்தையோட வந்து இப்படி ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் என்ன வேணா பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. போதை வஸ்துக்கள் அதுக்கு மேல புழங்கிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே வச்சு பார்த்தா எவ்வளவு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும். நம்மளால நிம்மதியா வெளியே போக முடியல. ஒரு 6 மணிக்கு மேல நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்படிப்பட்ட நிலைமை இருந்தது இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்து ஒரு தொற்று வந்து அப்படியே பரவிட்டே இருக்குது. அதே மாதிரி செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் வந்து சர்வசாதாரணமா நடக்குது. இப்ப காலையில ஒரு அம்மா ஒரு கோலம் போட்டுட்டு அந்த ஒரே அடி, அந்த அம்மா விழுந்துருது, செயின் எடுத்துட்டு போறாங்க. படிக்க போற பெண்கள் கிட்ட செயின் இது பண்றாங்க. சோ எப்படி ஒரு நம்பி நம்ம வந்து வெளியே அனுப்புறது? இது கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அவ்வளவு ஒரு தான் இருக்கு. அதே மாதிரி இப்ப மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா டேட்டா பேஸ், அவங்க வர்றாங்க, அவங்க என்ன டேட்டா பேஸ் நம்ம எங்க மெயின்டைன் பண்றோம், யார் இருக்க, யார் ஆதர். இப்ப திருப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியறதே இல்ல யாரு வந்து கொலைக்காரனா பாலியல் பண்றோம்னா இது இந்த மாதிரி ஒரு இதே வந்து போலீஸ்க்கு வந்து கிடையாது. அதுக்கு நாங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா நீங்க வந்து ஒரு ஆதாரம் செக் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு இவன் வந்து
ஃப்ராட் இல்ல அப்படிங்கிற ஒரு இது கூட அந்த ஒரு நிலைப்பாடும் கூட அரசு வந்து சப்போர்ட் பண்ணலன்னா என்ன பாதுகாப்பு இருக்கும்? புரியுது மேடம். இப்ப மக்கள் வெளியில நடமாடவே அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டுல நிலவும் போது அரசு ஏன் இவ்வளவு ஒரு அலட்சியமா இருக்கணும்? சார் அவங்க எல்லா டேட்டாவும் இப்ப வந்து நம்ம ஒரு டேட்டா எடுத்து வைக்கிறோம் பத்திரிகையில, NCRB டேட்டா எடுத்து வைக்கிறோம்னா அவங்க வந்து அது வந்து சரியில்லை, அவங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கும் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுலுமே வந்து கவனம் இருக்கே தவிர இது உண்மையான ஒரு பிரச்சனை மக்களை வந்து ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் வந்து முதல்ல வந்து அரசுக்கு வந்து இல்லையோன்னு தோணுது. சோ அந்த அக்செப்டன்ஸ் வந்த ஒழிய சீர்திருத்தமோ நடவடிக்கையோ வந்து இருக்காது. சோ இதோட வீரியம் வந்து இனி புரியாமையே இருக்காங்க. அந்த வீரியம் புரிஞ்சா மட்டும்தான் அவங்களால ஆக்ஷனே எடுக்க முடியும். அதுலயும் வந்து சிஎம் சார் இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். போலீஸ் துறை வந்து இன்னும் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ணிருக்கிறோம், போலீஸ்க்கு என்ன உதவிகள் பண்ணிருக்கிறோம், ஒரு சைபர் கிரைமுக்கு நம்ம ஏதாவது பண்ணிருக்கிறோமா? ஒண்ணுமே இல்ல. சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அப்படிதாங்க வருவாங்க, இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, நீங்க தான் பத்திரமா இருந்துக்கணுங்கிற பதில் தான் கிடைக்குதே ஒழிஞ்சு நம்ம வந்து இனியும் அந்த அளவுக்கு நம்ம அவங்களை எக்யூப் பண்ணலீங்க, போலீஸையும் எக்யூப் பண்ணல. சோ இதுல வந்து பெண்கள் வந்து ரொம்ப பீதியில இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் யாருமே வெளியே ஒரு டியூஷனுக்கு அனுப்புறதுக்கோ குழந்தைங்களை வந்து ஒரு தைரியமா அனுப்பலாம், ஆட்டோல அனுப்பலாம், எங்கேயுமே அந்த ஒரு இது இல்லைங்க. புரியுது. ஆனா இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மூல காரணமா பார்க்க வேண்டியது இப்ப இங்க போதைப் பொருள் புழக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை ஏன் அரசு தடுக்க மாட்டேங்குது அப்படிங்கறத கேள்வி. அது தெரியலைங்க சார், அது என்ன கார்ட்டலோ தெரியல. நம்ம வந்து இப்ப ஒரு நம்ம தமிழ்நாடு பார்டர்ல வந்து அது சீல் பண்ணி வைக்க முடியாதா? முதல்ல எவ்வளவு செக் போஸ்ட் வச்சிருந்தோம் நம்ம, அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ எதுவுமே இல்ல, எல்லாம் ஃப்ரீ ஃபார் ஆல் மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே. சோ அது தடுக்கணும்னா கடலோர மாவட்டங்கள் எல்லா இடத்துல இருந்தும் நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகள் வந்து தீவிரமா இல்லை. சோ ஏதோ ஒரு நாளைக்கு சீஸ் பண்றாங்க, அதை வந்து எரிக்கிறாங்க. ஸோ நம்ம நினைச்சுக்கிறோம் அது வந்து எல்லாம் நிறைய வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஓகே. பட் அது வந்து புழக்கத்துல தான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஓகே. ஓகே மேடம், நன்றி மேடம், நன்றிங்க. குரலார் கோபிநாதன் சார்.